இந்த வீடியோல நீங்க பார்க்க போற முக்கியமான 3 விஷயங்கள். 1 என்னோட ஷார்ட் ஃபிலிம் அப்டேட். 2 என்னோட கன்டென்ட் அப்டேட். 3 அது ரொம்ப முக்கியமான விஷயம். அத கடைசியா சொல்றேன். என்னோட முதல் ஷார்ட் ஃபிலிம நான் நெக்ஸ்ட் மந்த் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். கதை ஆல்ரெடி ரெடியா தான் இருக்கு. ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதணும். ஸ்கிரிப்ட் முடிஞ்சதும் ஷூட்டிங்க்கான வேலைய ஆரம்பிச்சுருவேன். அது என்ன ஷார்ட் ஃபிலிம்ங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. நான் இந்த கதைய ஃபர்ஸ்ட்டா எடுக்கணும்னு நெனைக்கல. இதுக்கு முன்னாடி வேற ஒரு கதை எழுதி வச்சிருந்தேன். ஆனா அந்த கதை வந்து ரொம்ப பெருசா போயிடுச்சு. கொஞ்சம் பெரிய பட்ஜெட் ஆகும் போல. அதனால வந்து அத நான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில் என்ன? ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாமே போக போக மெதுவா ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா அது உங்க எல்லாருக்குமே என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஒரு அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிம் தான். அண்ட் பிளஸ் கொஞ்சம் காமெடியும் இருக்கும். அதுக்கு அடுத்து நான் நெறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். கதைகள் நெறைய இருக்கு. YouTubeல கிடைக்கிற சப்போர்ட்ட பொறுத்து போக போக நம்ம பெருசா பண்ணிக்கலாம். நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு 9த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுத்தது கிடையாது. கோவாக்கு போலான்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாரி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா இல்ல, ரொம்ப வருஷமா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறல. இப்போ எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு. இத்தன வருஷத்துல நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கல. ஆனா அந்த அஸ்திவாரத்த போடுறதுக்கு லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு நல்லாவே லேர்ன் பண்ணிட்டேன். ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்குன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் 2வது முக்கியமான அப்டேட் என்னன்னா, கன்டென்ட் அப்டேட். நான் இப்போதைக்கு மூவி ரிவ்யூஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன். இது போக சோசியல் டாபிக்ஸும் அப்பப்போ பேசிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் அதையுமே அதிகப்படியா பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு பிளேலிஸ்ட்ல மூவி ரிவ்யூஸா போகும். இன்னொரு பிளேலிஸ்ட்ல சோசியல் டாபிக்ஸ் போகும். இன்னொரு பிளேலிஸ்ட்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் போகும். இன்னொரு பிளேலிஸ்ட்ல ஃபில்ம் மேக்கிங் பத்தின டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் போகும். இதுல உங்களுக்கு எது முக்கியமா வேணுங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அத பார்த்துட்டு பிளான் பண்றேன். அப்புறம் கடைசியா சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்ரெடி Instagramல அத அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபில்முக்குன்னு புரொடக்ஷன் கம்பெனி இருக்கும்ல. அந்த மாரி ஷார்ட் ஃபிலிம்க்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஆல்ரெடி டைட்டில்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். பி ஸ்குவாட் ஸ்டுடியோஸ். இந்த புரொடக்ஷன்ல என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸும் வரும். ஒருவேளை உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஆனா பணம் என்கிட்ட இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பணத்தெல்லாம் நான் பார்த்துப்பேன். நீங்க ஷார்ட் ஃபிலிம் மட்டும் எடுத்தா போதும். நம்ம சேனல்லயே போட்டுக்கலாம். இது நெறைய புது ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஃபில்ம் மேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க இதுல கமெண்ட் பண்ணுங்க. ஃபில்ம் மேக்கிங்னா டைரக்ஷன் மட்டும் இல்ல. எடிட்டிங்கு, கலர் கரெக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, ஃபோலே, மியூசிக்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு, ஸ்டோரி ரைட்டிங்கு எது இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியா பில்ட் ஆவோம். ஃபியூச்சர்ல நம்ம ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்ஸ். வேற ஏதாவது சொல்லணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.